ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் பற்றின வீடியோ தான் நான் பார்க்க போகிறோம். போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நிற்க வச்சு எப்படி ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டை எடுக்கிறது அப்படின்றத இன்ச் டேப் வச்சு எடுக்குன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் யாராவது பார்க்கலைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே வீவர்ஸ், என்னோட வீடியோஸ் நான் கொடுக்குற எல்லா நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது டிப்ஸ் வேணும்னாங்கிறத கேளுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். வாங்க இப்போது ப்ளவுஸ் பற்றின வீடியோவில் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் ஃபார் ப்ளவுஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இப்போ ப்ளவுஸுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஆள் நிற்க வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோரால சேமாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த கப் சைஸு பட்டி பீஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கான சைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். என்னெல்லாம் அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு காமன் மெஷர்மெண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹைட்டு நான் எப்படி எடுக்கணுன்றதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ஆளை திருப்பி வச்சு ஷோல்டர்லேருந்து ஃபுல் ஹைட்டு நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ ஃபுல் ஹைட்டு முழு உயரம் என்னோட மெஷர்மெண்ட்ஸ் தான் இல்லை நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த நோட்ஸ் நீங்களும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கோட டெப்த், அப்புறமா ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் டு ஷோல்டர் என்னன்றதை நம்ம பார்த்துக்கணும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 14 இன்ச் ஒரு ஷோல்டர் எண்டுலேருந்து ஒரு ஷோல்டர் எண்டு வரைக்கும் பேக் சைடு திருப்பி வச்சு எடுக்கணும். அடுத்து செஸ்டோட ரவுண்டு, அதாவது பாடி ரவுண்ட் இல்லைனா மார்பு சுற்றளவு. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ். அப்புறம் இடுப்பு சுற்றளவுனா என்னென்னா, அந்த ப்ளவுஸ் முடிகிற இடத்துலையும் அந்த சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸை வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். ஓகே, அது வந்துட்டு எனக்கு 38 இன்ச்சு. ஸோ ஸ்லீவோட ஹைட், அதாவது நம்ம கையோட உயரம், எவ்வளோ நீளத்துக்கு நம்ம ஸ்லீவ் வைக்கிறோமோ அதோட உயரம் முடிகிற இடத்துல சுற்றளவை நோட் பண்ணணும். அதுதான் ஸ்லீவோட ரவுண்டு, கை சுற்றளவு. அடுத்து ஆம்ஹோலோட ரவுண்டு எவ்வளோனோ அதை நோட் பண்ணிக்கணும். ஓகே, அண்டர் ஆர்ம். இது பார்த்தீங்கன்னா காமன் மெஷர்மெண்ட் ஃபார் ப்ளவுஸு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எப்படி பேக்குக்கு எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸோடு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் கால்குலேஷன் பார்ட் மட்டும் தான் போட்டிருப்பேன். என்னோட வீடியோவை லென்த்தாக போகிறதுனால நான் பார்ட்டாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கால்குலேட் பண்ண அந்த பாயிண்ட்ஸோட நான் எப்படி பேப்பர் கட்டிங் பண்ணுறது, எங்கே கரெக்டாக மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து கொண்டு போய் துணியில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஸாகவே உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்துட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு காமன் மெஷர்மெண்ட் பார்த்தோம். எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இதே கால்குலேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். மோரால சேம் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் அவ்வளோதான், நிறையாலாம் இல்லை. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அந்த நம்மளோட கப் சைஸு பட்டி பீஸ் வைப்போம், அதனால கொஞ்சம் மாறும். ஓகே, ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் சொன்ன காமன் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு எப்படின்னா ஷேப்பு பஸ்ட் பாயிண்ட்டுன்னு ரெண்டு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். அது என்னன்றதை நான் ஒரு ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபுல் ஹைட்டோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் ஹைட்டு 15 இன்ச்சுனா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு பேக் சைடு தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதுவும் ஃப்ரண்ட்டுக்கு ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். 3 இன்ச்சாக எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ நான் பேக்குக்கு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பேக்குக்கு, ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும், அவ்வளோதான். அடுத்து ஷோல்டரை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். வர்ற ஆன்சரோட -1/2 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம், உங்களோட பாடியோட சைஸை பொறுத்து. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லாருக்கும் தைக்க ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட தைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மைனஸ்லலாம் ஏன் கம்மி பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஷோல்டர் ஃபால் ஆகாமல், ஷோல்டர் வந்துட்டு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த -1/2 இன்ச்லேருந்து -2 இன்ச் வரைக்கும் எந்த அளவில் கம்மி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்களே தான் உங்களுக்கு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இது கரெக்டான அளவு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தைக்க தான் உங்களுக்கு அது புரியும். அதுக்காக தான் நான் -1/2 இன்ச்லேருந்து -2 இன்ச் வரைக்கும் உங்களோட பாடி ஷேப் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேக் நெக் டெப்த் அதிகமாக வச்சிங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அதே தான் இங்கே தமிழ்லையும் நான் எழுதியிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட, இப்போது ஆம்ஹோல் அளவை எப்படி நீங்கள் நோட் பண்ணணும்னா, ஆம்ஹோலோட டெப்த்தை நீங்கள் எப்படி நோட் பண்ணணும்னா, நீங்கள் ஷோல்டருக்கு என்ன இந்த ஷோல்டர் 2ஆக டிவைட் பண்ணி வர ஆன்சரோட இது மைனஸ் பண்ணீங்க இல்லையா, அதே தான் ஆம்ஹோலோட டெப்த்துக்கும் அதே தான் வரும். ஓகே, சேம் ஆம்ஹோலோட ஹைட்டும் அதே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்கோட ரவுண்டு எப்படி நீங்கள் நோட் பண்ணணும், நெக்கோட ரவுண்டு எங்கே வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதுதான் நெக்கோட ரவுண்டு. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் நான் நெக்கோட ரவுண்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நெக்கோட ரவுண்டு எப்படின்னா, ஷோல்டரோட அதே மெஷர்மெண்ட்டை, ஒரு ஷோல்டர்ந்து ஒரு ஷோல்டருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட -1/2 இன்ச்லேருந்து -1 இன்ச் வரைக்கும் கம்மி பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு சொல்லியிருக்கேன். ஒரு அண்டர் ஆர்ம்லேருந்து ஒரு அண்டர் ஆர்முக்கு வர்றது தான்
மார்பு சுற்றளவு, இது இடுப்பு சுற்றளவு. ஓகே, இந்த ரெண்டையுமே எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, மார்பு சுற்றளவை 4 டிவைட் பண்ணி வர ஆன்சரோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை 3 இன்ச்சு வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக போடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது டைட் ஆகிறதுக்கோ இல்லை லூஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம பிரிக்கிறதுக்கோ இல்லைன்னா திரும்ப தைக்கிறதுக்கோ அதுக்காக தான் இந்த 2லேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் உங்களோட பாடியோட ஷேப்பை பொறுத்து நீங்கள் கூட்டிக்கலாம். அதே தான் ஹிப் ரவுண்டோட இடுப்பு சுற்றளவோட 4 வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும், வகுத்துட்டு வர்ற ஆன்சரோட 2 இல்லைன்னா 3 இன்ச்சு வரைக்கும் கூட்டிக்கோங்க. செஸ்ட் ரவுண்டை 4ஆக டிவைட் பண்ணி 4ஆல் வகுக்கணும். அதாவது மார்பு சுற்றளவை 4ஆல் வகுத்து வர்ற ஆன்சரோட 2-3 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அதே மாதிரி தான் இடுப்பு சுற்றளவை 4ஆல் வகுத்துட்டு வர்ற ஆன்சரோட 2 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த நான் இங்கே சொல்லியிருந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் ஆம்ஹோலோட டெப்த்து அதே சேம் மெஷர்மெண்ட் இங்கே நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே மெஷர்மெண்ட் தான் ஆம்ஹோலோட டெப்த்துக்கு நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அந்த எங்கே வரும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் வர ஹைட்டு இப்படி நோட் பண்ணணும். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வர ஹைட்டும் இங்கே இது வரைக்கும். ஓகே, ஸோ இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த டெப்த்து இங்கேருந்து இது வரைக்கும் வர டெப்த்தும் நீங்கள் இப்படி 2ஆக மடித்து 2ஆக மடித்து தான் நீங்கள் துணி போடுறீங்க. 2ஆக துணி போடும்போது இங்கேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் வர, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கேருந்து இது வரைக்கும் வர மெஷர்மெண்ட்டும் இந்த டெப்த்தும் சேம். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதுதான் நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம நோட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கிறேன். இந்த ஹாஃப் ரவுண்ட் நெக் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நெக்கோட ரவுண்டு நான் எப்படி கால்குலேட் பண்ணணும். ஷோல்டரை 4ஆக டிவைட் பண்ணணும். வர ஆன்சரோட -1/2 இன்ச்லேருந்து -1 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம எடுக்கணும். சின்ன சேஞ்சஸோட ஷேப்பு பஸ்ட் பாயிண்ட்டு எங்கே வருதுன்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த இது நான் எப்படி நோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இருங்க, ப்ளவுஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேம் மெஷர்மெண்ட்டு தான். ஓகே, ஸோ ஒரு டைம் உங்களுக்கு ப்ளவுஸில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா 2ஆக போட்டுக்கோங்க. ப்ளவுஸை இந்த மாதிரி 2ஆக போட்டுக்கோங்க. 2ஆக போட்டுட்டு பேக்குக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபுல் ஹைட் இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஷோல்டருக்கு ஃபுல் ஹைட் எடுத்துக்கோங்க. பேக் நெக்கோட டெப்த் எவ்வளோ வருது அப்படின்றத கிராஸாக வச்சு எடுத்துக்கோங்க. டெப்த்துனா இந்த பின்கழுத்து உயரம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அந்த நான் சொல்லியிருந்தேன்ல ஆம்ஹோலோட டெப்த்து கரெக்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக இதுக்கு நேராக வரது எவ்வளவோ அதுதான் உங்களோட ஆம்ஹோலோட டெப்த்து. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு இப்படி நோட் பண்ணிக்கணும். ஸ்லீவோட ஹைட்டு முடிகிற இடத்துல ஸ்லீவோட ரவுண்டு ஹாஃப் ரவுண்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்குக்கு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு நான் சொன்னேன் அந்த ஷேப்னா என்ன, பஸ்டோட பாயிண்ட்னா என்னன்றதை நான் சொல்ல. பஸ்டோட பாயிண்ட் எப்படி நோட் பண்ணணுன்றதை நான் போன வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். உள்ள பிரேசியர் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிரேசியரை இழுத்து நல்லா தூக்கி பிடிச்சிங்கன்னா உங்களோட அந்த செஸ்ட்டில் இருக்கிற அந்த நிப்பிள் பாயிண்ட் கொஞ்சம் தூக்கும். அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான பஸ்ட் பாயிண்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ப்ளவுஸில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷோல்டர்லேருந்து நீங்கள் இந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத இது வர்றது இல்லையா, இதோ. ஸோ இந்த நிப்பிள் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து ஷேப்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேப்னா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். என்னென்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்கே நீங்கள் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது ஷேப் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம பேக்குக்கு ஃபுல் ஹைட்டை எடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு ஃபுல் ஹைட்டோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கும் ஃபுல் ஹைட்டோட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே ஷேப் நம்ம எடுக்கணும். ஷேப்னா என்ன அப்படின்னா இங்கேருந்து ஷோல்டர்லேருந்து இந்த பட்டியை விட்டுருங்க. ஸோ இந்த பட்டி பீஸுலாம் தனியாக தான் போடணும். இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டிக்காக தான் நம்ம 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுக்கிறோம். இந்த பட்டியை விட்டுட்டு இது வரைக்கும் இருக்குது. பட்டியை விட்டுட்டு இது வரைக்கும் வர ஹைட்டு தான் ஷேப்பு. ஓகே, இது எனக்கு 12 இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்கும் 12, 13 அவ்வளோதான் இருக்கும் ஷேப்பு. ஓகே, 12லேருந்து ஒரு மேக்ஸிமம் 14 வர சான்ஸ் இல்லை. 13 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேர் தான் 14 ஷேப் வர்றதுக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்குது. ஓகே, இது வரைக்கும் வர்றது அடிக்கப்பு உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கப்பு உயரம், அடிக்கப்புனா கப் சைஸுக்கு கீழே வர இந்த ஹைட்டு தான் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் செஸ்ட்டு நீங்களே கையில் அடியில் வச்சு இப்படி தூக்கி வச்சு நீங்கள் அடிக்கப்பு உயரம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் ஷேப்பு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு இந்த பஸ்ட்டு பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட்டும் இது வரைக்கும் வர்ற ஹைட்டும்
அடிக்கப் உயரம் சொல்லுவாங்க. அடிக்கப் இதிலேருந்து இந்த பட்டிக்கு மேலே வர வரைக்கும் வருது அடிக்கப் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு ஷேப்பு. இது ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டு, அப்படின்னா பாடி ரவுண்டு, பாடி சுற்றளவு, அப்புறமா இடுப்பு சுற்றளவு, ஹிப் ரவுண்டு எப்படி நோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அண்டர் ஆர்ம்லேருந்து இன்னொரு அண்டர் ஆர்முக்கு நீங்கள் நல்லா இப்படி இழுத்து பிடிச்சி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு இருக்குது. இது அப்படியே 2ஆக பண்ணிக்கோங்க. மொத்தமாக 40 இன்ச்சு அப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இடுப்பு சுற்றளவை நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு 14 இன்ச் இருக்கா. இதை அப்படியே 2ஆக போட்டுக்கோங்க. ஸோ முழு சுற்றளவை அது செஞ்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்களே. அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு மட்டும் நோட் பண்ணிட்டு அது முழு சுற்றளவாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மொத்தமாக 15 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே விவோஸ், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் தைச்சது பார்த்தீங்கன்னா கட்டோரி ப்ளவுஸு. பட் நீங்கள் நார்மல் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா டாட் பிடிச்சிருப்பாங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எந்தெந்த சைஸுக்கு எந்தெந்த இன்ச்சில் டாட் பிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸில் இங்கே ஒரு டாட் இருக்கும், இங்கே ஒரு ஆம்போல்லேருந்து ஒரு டாட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மாட்டுற இடத்துலேருந்து ஒரு டாட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பட்டி பீஸ் இருக்கும். இதுதான் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாட் எப்படி பிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு சைஸுக்கும் டாட். இப்போ பாடி சுற்றளவு, அதாவது மார்பு சுற்றளவு, செஸ்ட் ரவுண்டு, இது பார்த்தீங்கன்னா 30லேருந்து 36 இன்ச்சு வரைக்கும் உள்ளவங்களுக்கு 2.5 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிக்கலாம். ஓகே, 2.5 இன்ச்சு வரைக்கும் டாட், அதாவது பாடி சைஸ் 30லேருந்து 36 இன்ச்சு இருக்கிறவங்களுக்கு 2.5 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிக்கலாம். அடுத்து 36 இன்ச்சுலேருந்து 42 இன்ச்சு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு வரைக்கும் டாட் பிடிக்கலாம். அடுத்து 42 இன்ச்சுலேருந்து 50 இன்ச் இருக்கிறவங்களுக்கு 3.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் டாட் பிடிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே போகாது, மோஸ்ட்லி யாருக்கும் இதுக்கு மேலே போகாது. போனால் அதிகபட்சமாக 4 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு மேலே பிடிக்கக்கூடாது. ஸோ இந்த 2.5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்டில் தான் பிடிக்கணும். நம்ம கப்புக்கு கீழே இருக்க பார்த்தீங்களா, அந்த பட்டிக்கு மேலே இந்த இடத்துல தான் நான் சொன்ன சைஸ் எல்லாத்துக்கும் இங்கேருந்து 2 இன்ச்சுனா இங்கேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளா ஒரு அஷ்யூம் பண்ணி நம்மளா டாட் பிடிக்கிறது. இது எப்படி பிடிக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுனாலும் எனக்கு கேளுங்க. என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட பேப்பர் கட்டிங் வீடியோ, அப்புறம் அந்த பேப்பர் கட்டிங்கில் எப்படி துணியில் கட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.